கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திகை தீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கீதா கார்த்திக் ஃபேமிலிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கீதா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வரலம்மா, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் உனக்கு இப்போது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்கள் உன் கூட இருந்து சமாளிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நீ எப்போ வந்தியோ இந்த குடும்பத்தோட ஒரு பொண்ணு ஆகிட்ட. இனிமே நீ எங்களோட பொண்ணு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அபிராமி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தீபா எப்படியோ அந்த மாதிரி தான் நீயும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கீதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அபிராமி சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தீபாவை நினச்சிக்கிட்டு. கார்த்திக் ஏம்மா சாப்பிடாம இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் டைமுக்கு நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும், இப்படி சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆபருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இந்த இடத்துல நாச்சியாருக்கு ஊட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மதர் சென்டிமெண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபாவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த குட்டி முருகன் பார்த்திங்கன்னா வராரு. அவர் உடனே என்ன கார்த்தி இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் யாருன்றது உனக்கு தெரியும்ல, என்கிட்டயே நீ உண்மையை மறைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தீபாவை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீபா அவங்க பக்கத்துலேயே தான் இருக்காங்க, ஆனால் அது உங்களுக்கு தான் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பக்கத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவை கொடுத்துட்டு போகிறாங்க முருகன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக கார்த்திக் தீபாவை சீக்கிரமே ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு குட்டியிருப்பே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.